ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிறக்க போகுது இல்லைங்களா? மார்கழி மாதத்தோட சிறப்புகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மார்கழி மாதம் அப்படின்னாலே வந்து அது இறைவனுக்கு உரிய மாதம். மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும்தாங்க அந்த மாதம் ஃபுல்லாகவே கடவுளுக்கு உகந்த நாட்களாக இருக்குங்க. மார்கழி மாதத்தை வந்து தேவர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதம். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதத்தில் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளோ சுப காரியங்களோ செய்கிறது கிடையாது. அதாவது கல்யாணம், காது குத்து, கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் மார்கழி மாதத்தில் செய்ய மாட்டாங்க. இந்த மார்கழி மாதத்தை வந்து பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பீட மாதம் இல்லைங்க, பீடு மாதம். பீடு அப்படின்னா வந்து பெருமை சேர்க்கும் மாதம் அப்படின்னு அர்த்தங்க. பெருமாள் கூட மாதத்தில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை விட பெருமை சேர்க்குற விஷயம் இந்த மார்கழி மாதத்துக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லலாம். சைவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, வைணவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே பூஜை, ஆராதனை இதெல்லாம் செய்யப்படுங்க. சிவாலயங்களில் வந்து திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து திருப்பாவை பாடுவாங்க. மனுஷங்களுக்கு ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள். தை முதல் ஆணி வரையுள்ள காலம் பகல் பொழுது எனவும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் தேவர்களுக்கு வந்து இரவு பொழுது. அதன்படி தேவர்களுக்கு வந்து இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாக இருக்குங்க. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள 2 மணி நேரத்தை குறிக்கிற நேரம்தான் இந்த மார்கழி மாதம். சூரிய உதயத்துக்கு முன்பாக இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் எழுந்துக்கிறவங்களா மட்டும்தாங்க இருப்பாங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அந்த விஷயம் 100% நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது வந்து அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மைங்க. இந்த மார்கழி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி பிறக்குதுங்க. 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்னைக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி, வராகி அன்னைக்கு உரிய நாள், பஞ்சமி திதி. வராகி அன்னைக்கும் விஷ்ணு பகவானுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குங்க. விஷ்ணு பகவான் வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைஞ்சிட்டு போகும்போது அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க அவங்க தங்கியாக இருக்கிற நம்ம வராகி அன்னை தாங்க. அன்னைக்கு வராகி அன்னை வழிபாடும் சரி, விஷ்ணு பகவான் வழிபாடும் சரி, ஆண்டாள் வழிபாடு, இப்படி எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிற நாள். எப்பவுமே மாதத்தில் முதல் நாள், வாரத்தில் முதல் நாள், வருஷத்தில் முதல் நாள் சிறப்பு வாய்ந்த நாட்கள் அப்படின்றது என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி மார்கழி 1ஆம் தேதி இந்த பஞ்சமி வந்திருக்கிறதும் ரொம்ப விசேஷங்க. அன்றைக்கி வராகி அன்னை வழிபாடும் ரொம்ப சிறப்பான வழிபாடு. அதுக்குரிய வீடியோவும் நான் போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த மார்கழி மாதம் 30 நாளும் பெண்கள் வந்து வீட்டில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சா போதுங்க. நீங்கள் வைக்கிற வேண்டுதல் மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே பழிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அது என்ன வேண்டுதல் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பெண்கள் வந்து கடவுள்கிட்ட வைக்கிறதுக்கு நிறைய வேண்டுதல் இருக்குங்க. பெண்களுடைய மனசில் வச்சுருக்கிற வேண்டுதலை அவ்வளோ சுலபமாக 1 2 அப்படின்னு பட்டியல் போட்டு சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியலில் இருக்கிற ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் கடவுளை இந்த முறையில் பிரார்த்தனை செஞ்சு கொண்டா நிச்சயமாக மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி இல்லைன்னாலும் தை பிறக்கும்போது உங்களுடைய வேண்டுதலுக்கான வழியும் நிச்சயம் பிறக்குங்க. எடுத்துக்காட்டாக வீட்டில் இருக்கிற அம்மா தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க. வீட்டில் தன் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை கிடைக்கணும், தன்னுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், தன் குடும்ப செல்வ செழிப்புடன் வளமாக வாழணும் அப்படின்ற வேண்டுதலும் இருக்குங்க. சில பேருக்கு சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்தமாக இடம் வாங்கணும், தங்க நகை வாங்கணும் அப்படின்ற வேண்டுதலும் இருக்குங்க. எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி, இந்த வழிபாட்டு முறையை மார்கழி 30 நாளும் நீங்கள் கடைபிடிச்சாலே போதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இந்த மார்கழி மாதத்தில் சுலபமான முறையில் கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாங்க. எப்பவும் போல் பெண்கள் காலையில் எழுந்து முதல்ல சுத்தபத்தமாக குளிச்சிடணுங்க. குளிச்சுட்டு உங்கள் வீடு சுத்தமாக இருக்கிற பட்சத்தில், நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் மற்ற தீட்டுகள் எதுவும் இல்லாத இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தினமுமே தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. உடம்புக்கு மட்டுமே குளித்தாலே போதும். குளித்த
பின்னாடி வாசல் தெளித்து கோலம் போடணுங்க. இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே கோலம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லார் வீட்டு வாசல்லையும் ரொம்ப அழகழகாக கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யார் வீட்டில் என்ன மாதிரி கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவாங்க. எல்லார் வீட்டு வாசலையும் அவ்வளோ அழகாக கோலங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கோலத்துக்கு மேலே முடிஞ்சால் பசுஞ்சானம் வச்சு பூசணிப்பூ வைக்கிறது வழக்கம். முடியாதவங்க மஞ்சளை வந்து தண்ணீரில் பிசைஞ்சு வச்சு அது மேலே செம்பருத்தி பூ அப்படி இல்லைன்னா சாமந்தி பூ வைக்கலாங்க, தப்பு கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து கோலம் போட்டு அது மேலே பூ வைக்கிறதுக்கு வசதி இல்லை, நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் சின்ன சின்ன கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் சாமந்தி பூவையும் செம்பருத்தி பூவையும் போட்டு நீங்கள் நிலவாசுக்கு வெளியில் வச்சாலும் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்குங்க. செம்பருத்தி பூ சூரியனுக்கு உகந்த மலராக சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்தபடியாக பூஜை அறைக்கு போய் சுவாமி படங்களுக்கு கிடைச்ச பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கட்டாயமாக ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வைக்கணுங்க. கொஞ்சம் மஞ்சள் பன்னீர் போட்டு பிசைஞ்சு பிள்ளையாரை பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால் ஒரு பிள்ளையாரை வெத்தலை மேலே வச்சு அந்த பிள்ளையாருக்கு வந்து 2 அருகம்புல் வச்சு குங்குமம் போட்டு வச்சு பூஜை அறையில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாள்கிட்டையும் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பாவை திருவம்பாவை தொடர்ந்து டெய்லி ஒரு பாசுரம் படிக்கிறவங்களா இருப்பீங்க. அந்த பாசுரத்தையும் நீங்கள் படிச்சுக்கலாங்க. 30 நாளும் 30 பாசுரம் படிக்கணும். அந்த மாதிரி முதல் நாள் நீங்கள் வந்து முதல் பாசுரத்தை படிச்சுட்டு கடைசியாக கடவுளுக்கு வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சு உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாங்க. இந்த பூஜைக்கு நெய்வேத்தியமாக 2 கற்கண்டு வச்சா கூட போதுங்க. தினமும் மஞ்சள் பிள்ளையாரை புதுசாக தாங்க பிடிச்சி வைக்கணும். பழைய மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் கரைச்சி அதை வந்து கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா துளசி செடிக்கும் ஊற்றிடலாங்க. பெண்களுக்கு வந்து மாதத்தில் வர அந்த மாதவிடாய் நாட்களில் இந்த பூஜையை செய்கிறத நிறுத்திட்டு அதுக்கப்புறம் 3 நாளோ 5 நாட்களோ அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யலாங்க. இது இறைவன் கொடுத்த இயற்கை பெண்களுக்கு, அது வந்து கணக்கில் வராதுங்க. இந்த பூஜையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எல்லா வேலையும் நீங்கள் காலையில் 6 மணிக்கு முன்னாடி முடிச்சிருக்கணுங்க. சூரிய உதயத்திற்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்தில் கடவுள்கிட்ட மானசீகமாக ஆத்மார்த்தமாக வைக்கிற பட்சத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த மார்கழி மாதத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வைப்பாருங்க. இதில் உங்களுக்கு எந்தவித சந்தேகமே வேணாங்க. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமும் 100% நடக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்றைக்கி இந்த மார்கழி மாதத்தோட சிறப்புகள் பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சின்னதாக ஒரு கிவ்அவே போயிட்டுருக்குங்க. வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுற ஒரு 3 பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்டாக நான் பொங்கலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேங்க. அதனால் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.